ஹலோ மக்களே, நாம் இந்த வீடியோவில் ரசம் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். திடீர் ரசப்பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 4 பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கான செய்முறைகளை சொல்லுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான ரசப்பொடி எடுத்துக்கிட்டு 2 தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டு ரசப்பொடியும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி 2 இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து புளிப்பு பார்த்துக்கோங்க. புளிப்பு பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, முக்கியமாக உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி புளிப்பு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சிறிதளவு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்பவும் கருக விட்டுற வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ரசம் முறை வரும். கவனமாக கேட்டுக்கோங்க. ரசம் கொதிச்சிடக்கூடாது. கொதித்தா அதோட தன்மை மாறிடும். அதனால் முறை வரப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது சுவையான ரசம் ரெடி.